أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قد قال الله ربنا سبحانه وتعالى في القرآن العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. حرمت عليكم أمهاتكم حرمت عليكم أمهاتكم وبناتكم وأخواتكم وعماتكم وخالاتكم وبنات الأخ وبنات الأخت وأمهاتكم اللاتي أرضعنكم وأخواتكم من الرضاعة وأمهات نسائكم وربائبكم اللاتي في حجوركم من نسائكم وربائبكم اللاتي في حجوركم من نسائكم اللاتي دخلتم بهن، فإن لم تكونوا دخلتم بهن فلا جناح عليكم، وحلائل أبنائكم الذين من أصلابكم وأن تجمعوا بين الأختين إلا ما قد سلف، إن الله كان غفورا رحيما. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை புகழ்ந்தவனாக, எங்கள் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொன்னவனாக, கண்ணியமான சகோதரர்களே, வெளியிலிருந்து இந்த உரையை செவிமடுக்கக்கூடிய அன்பான பண்பான தாய்மார்களே, சகோதரர்களே, உங்கள் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இப்போது ஓதிய அல் குர்ஆனுடைய வசனம் ஒரே ஒரு வசனம்தான், ஒரு நீண்ட வசனம். அது 4வது அத்தியாயம் சூரத்துன் நிசாவுடைய 23வது வசனம். சென்ற வாரம் சூரத்துன் நூர்ல அந்த அனுமதி கேட்க வேண்டும் என்ற பகுதியை பேசும்போது அதனோடு ஒட்டி உறவாடுகின்ற ஒரு அருமையான ஒரு பாடம்தான் சூரத்துன் நிசாவுடைய 23வது வசனம். அதனோடு இணைந்த ஒரு தொடர் என்ற அடிப்படையில் தான் நான் இதை உங்களுக்கு சூரத்து நிசாவுடைய 23வது வசனத்தை
இப்போது விளக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். அதற்கு முன்னால் அல் குர்ஆனுடைய இந்த ஆயத்தை சும்மா எனக்கு ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் அப்படி என்று அரபு பேசுற மாதிரி எனக்கு சொல்லிட்டு போகலாம். ஆனால் இது அல் குர்ஆன் விளக்க வகுப்பு. இது அல் குர்ஆனை விளக்குறதுக்கு முன்னால அல்லாஹ்க்கு விருப்பமான ஒன்று இருக்கும் என்றால் அவன் வசனத்தை அழகாக ஓதுறதுதான் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் குர்ஆனை அருமையாக ஓதுறதுல ஆர்வம் காட்டணும், அதை கேட்கணும்னாங்க. ஒரு மனிதன் அழகாக குர்ஆன் ஓதும் போது அல்லாஹ் அதற்கு கவனம் கொடுத்து செவிமடுப்பதை போன்று வேறு எதற்கும் செவிமடுப்பதில்லை என்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க எல்லாரும் ட்ரை பண்ணணும் தஜ்வீத படிக்கிறதுக்கு, நாங்க எல்லாரும் முயற்சி செய்யணும் குர்ஆனை அழகாக ஓதுறதுக்கு. உலகத்துல இன்றைக்கு எல்லாருடைய கையிலையும் போன் இருக்குது, மாஷா அல்லாஹ். இன்னைக்கு மக்கால ஹரத்துல தொழுகிற லைவ் டெலிகாஸ்ட் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. 1000 உலமாக்கள் 1000 காரிகளுடைய கிராத் அதை போட்டு கேட்கணும். அம்மியத்த சாலும் அந்த சூரா ஒரு 50 டிப் கேளுங்க, மனப்பாடமாகும். அதே மாதிரி ஓதலாம் இன்ஷா அல்லாஹ். வன்னாசிஆத்தி கர்கா ஒரு காரியுடைய கிராத்தை அப்படியே போட்டு கேளுங்க, சும்மா அப்படியே மனப்பாடமாகும் இன்ஷா அல்லாஹ். நாங்க குர்ஆனுக்கு செய்த ஹக்குனாது எங்களை பங்களிப்படாது. நாங்க எத்தனையோ விஷயங்களை படமாக்குறோம், கேட்கிறோம், போட்டு போட்டு ரசிச்சு ரசித்து கேட்கிறோம். அல் குர்ஆன்ல எங்களுக்கு இன்பம் இருக்கணும். கண்ணியமான பெருமக்களே, அல் குர்ஆன்ல விளக்கம் எங்களுக்கு தேவை. அல் குர்ஆனின் மீது விருப்பம் இருக்கணும் எங்களுக்கு. அதை ஒரு முகவுரையாக நினைவுபடுத்திக் கொண்டு 4வது அத்தியாயம் சூரா அன்-நிசா 23வது வசனம், இதை மனப்பாடமாக்கிக் கொள்ளுங்கள். அஜ்னபியத் மஹ்ரமியத்தை பற்றி பேசுகின்ற வசனம் தான் அது. யார் உங்களுக்கு மஹ்ரமானவர்கள்? அல்லாஹ்வுடைய சட்டத்திலே யார் மஹ்ரமோ அவர்கள் மாத்திரம்தான் மஹ்ரம். அல்லாஹ்வுடைய சட்டத்தில் யார் மஹ்ரம் இல்லையோ அவர் மஹ்ரம் இல்லை. அந்த வகையில இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா மஹ்ரம் யார், அஜ்னபிகள் யார்? இந்த மஹ்ரம் என்ற சொற்பிரயோகம் பயன்படுத்தப்படுவது எதுவென்றால் என்ன அர்த்தத்தில் என்றால், மஹ்ரம் என்றால் ஹராமாக்கப்பட்டவர் என்ற அர்த்தம். ஹராமாக்கப்பட்டவர்கள் என்றால் திருமணம் முடிப்பதற்கு ஹராமாக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தம். அந்த மஹ்ர திருமணம் முடிப்பதற்கு ஹராமாக்கப்பட்டவர்கள் என்ற பட்டியல் யார் யார் உள்ளடங்குவார்கள்? அதிலே நிரந்தரமாக ஹராமாக்கப்பட்டவர்கள் என்ற பட்டியலும், தற்காலிகமாக திருமணம் முடிப்பது தடுக்கப்பட்ட ஹராமாக்கப்பட்டவர்கள் என்ற பட்டியலும் வித்தியாசமாக 2 வகையாக வகைப்படுத்தலாம். அல்லாஹ் இந்த வசனத்திலே ஆரம்பத்தில் இருந்து தொட்டு காட்டுவது நிரந்தர மஹ்ரங்களை பற்றித்தான். இந்த வசனத்துடைய கடைசியிலே தான் அல்லாஹு தஆலா அந்த தற்காலிகமான மஹ்ரத்தை நினைவுபடுத்துகிறான். இந்த வசனத்துல இல்லாத ஒரு பகுதியை அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கமாக இன்னும் சில பேரை சொன்னாங்க, தற்காலிகமான மஹ்ரம் என்று. நாங்க அஜ்னபியத் மஹ்ரமியத்தை ஏன் படிக்கணும்? கண்ணியமான சகோதரர்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், லா துஸாஃபிர் இம்ரஅத்துன் இல்லா மஅதி மஹ்ரமின். ஒரு பொம்பளை ஒரு பயணம், நீண்ட பயணம் போவதாக இருந்தால் மஹ்ரத்தோடு இல்லாம பயணம் போகப்படாது. ولا يخلون رجل بامرأة. ஒரு ஆம்புல ஒரு அந்நிய பெண்ணோடு தனி ஒரு இடத்துல ஒரு அறையில இருக்கப்படாது. அந்த அறையில தனிய இருக்கிறதாக இருந்தால் இல்லா மஅதி மஹ்ரமின், ஒரு மஹ்ரத்தோட அல்லாம தனியொரு பொம்பளையோட ஒரு இடத்துல இருக்கப்படாத. 3வது ஷைத்தான் இருப்பாருன்னா. இந்த ஹதீஸ சொல்ற நேரத்துல ஒரு சஹாபி எழும்புறாரு, யா ரசூலல்லாஹ், என் மனைவி ஹஜ்ஜிக்கு போய் கொண்டிருக்கிறார். யுத்தத்துக்கு என பேரு பட்டியல்ல எழுதப்பட்டிருக்கிறது, நான் யுத்தத்தை பொறுத்து ரெடியாக இருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். நான் இங்க யுத்தத்துக்கு போக போறேன், அதனால எனக்கு வைஃபோட போக்கடக்கல்ல. வைஃப் தனியே போய் கொண்டிருக்கிற ஹஜ்ஜிக்கு
அவ ஹஜ்ஜிக்கு போறா, ஆனா மஹ்ரம் இல்லாம சொன்னாரு. இந்த ஹதீஸ கேட்டதோட உடனே விளக்கம் கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுத்தத்துக்கு ஆள் தேவையான போர்சஸ் இவ்வளவு தேவையான காலம். எல்லா யுத்தத்திலேயும் காபிர்களோட போர்சஸ் தான் கூட, முஸ்லீம்களோட போர்சஸ் குறைச்சல். சஹாபாக்கள் யுத்தத்துக்கு தேவைப்பட்டு கொண்டிருக்கிற கட்டம். ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட மனைவி மஹ்ரம் இல்லாம ஹஜ்ஜிக்கு போய் கொண்டிருக்கிறா, அவளோட ஹஜ்ஜிக்கு போக நீங்க யுத்தத்தை போகணும். கண்ணியமான பெருமக்களே, எங்கட ஆட்களுக்கு அஜ்னபியத் மஹ்ரமியத் நான் தெரிஞ்சது, பட்டா முழு முறிஞ்சா அஜ்னபி, முழு முறியாட்டி மஹ்ரம். இப்படித்தான் கட்டி கொடு, இப்படித்தான் மனுஷருக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது. மஹ்ரமானவர்கள் என்று சொல்ற அப்படியான அடையாளத்தில் அல்ல. மஹ்ரமானவர்கள் என்பது திருமணம் முடிப்பது ஹராமாக்கப்பட்டவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மஹ்ரமானவர்களை சொல்றான். ஒரு ஆணுக்கு யாரு மஹ்ரம்? பெண்கள் சைட்ல. அதை விளங்கினா ஒரு பெண்ணுக்கு யார் ஆண்கள் சைட்ல மஹ்ரம் பண்றது ஆப்போசிட்டாக விளங்கலாம். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், ஒவ்வொரு ஆண்களுக்கும் அவங்களோட உம்மமாறு மஹ்ரங்கள். முதலாவது மஹ்ரம் உம்மா. இங்க உம்முன் என்று சொல்லாம உம்மஹாத் என்ற வார்த்தை எல்லாம் பயன்படுத்துறான். அது எவ்வளவு அர்த்தம் தெரியுமா? அந்த உம்மா என்று சொல்றதுல உம்மஹாத், உம்மமாறுகள் என்று சொல்லும் போது அதுக்குள்ள உள்ளடங்கப்படுகிறது அந்த உம்மோட உம்மா உங்களுக்கு மஹ்ரம் தான், உம்மம்மா மஹ்ரம் தான். மொத்தம் வந்து கேட்பான், உங்களோட உம்ம மஹ்ரம் என்று இல்லை, உம்மோட பேர் இங்க வரல, அப்ப உம்மம்மா மஹ்ரமா என்று கேட்டால் உம்மோட உம்மா மஹ்ரம் தான், அவேட உம்மா இருந்தாலும் மஹ்ரம் தான். அதனால உம்மஹாத் என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். எனவே ஒரு ஆளுக்கு அவனுடைய உம்ம மஹ்ரம். இரண்டாவது வபனாத்துக்கும், உங்களுடைய பெண் பிள்ளைகள் மஹ்ரம். என்ன மகள் எனக்கு மஹ்ரம், என்ன பொம்பளை புள்ள. வஅഖவாத்துக்கும், உங்களுடைய சொந்த சகோதரி மஹ்ரம். உங்களுக்கு உம்மா பாப்பாம் ரெண்டு பேரும் உண்டு. அப்படியான உடம்பிறந்த சகோதரியாக இருந்தால் என் சகோதரி மஹ்ரம். சில நேரத்துல உம்மா வழி சகோதரி இருக்குது, உம்மா வழி சகோதரி. என்றால் ஒரு உம்மாவுக்கு இவர் பிறந்திருப்பாரு, வாப்பா மௌத்தானத்துக்கு பின்னால இன்னொரு கல்யாணம் அந்த உம்மா முடிச்சிருப்பாங்க, அவருக்கு கிடைச்ச பொம்பளை பிள்ளை ஒன்று இருக்குது. அந்த நேரத்துல பார்த்தால் அந்த உம்மா ரெண்டு பேர்டையும் ஒன்று, வாப்பாதான் வித்தியாசம், இது உம்மா வழி சகோதரி என்று. அதுக்கு ஒப்போசிட்டா இன்னொரு சைடும் வரலாம். ரெண்டு பேருடைய வாப்பா உண்டு, உம்மா வித்தியாசம். மூத்த மனைவிக்கு பிறந்த புள்ள இவரு, அப்பா உம்மா மௌத்தானத்துக்கு பின்னால வாப்பா இன்னொரு கல்யாணம் முடிச்சிருப்பாரு, அந்த பொம்பளைக்கு கிடைச்ச புள்ள, பொம்பளை புள்ள இவருடைய சகோதரி, வாப்பா வழி சகோதரி மஹ்ரம். உம்மா வழி சகோதரி, வாப்பா வழி சகோதரி, ரெண்டு பேருடைய உம்மா வாப்பா ரெண்டு பேரும் ஒன்று, உடன் பிறந்த சகோதரி, அண்ணன். அரபுல உக்துன் ஷகீகா என்று சொல்றது, அகுன் ஷகீக் என்று சொல்றது, அகுல் லி அப் என்றது, அகுல் லி உம் என்றது, உக்துல் லி அப், உக்துல் லி உம், வாப்பா வழி சகோதரி, உம்மா வழி சகோதரி. எனவே அந்த பட்டியல்ல வஅഖவாத்துக்கும், உங்களுடைய சகோதரிமார் உங்களுக்கு மஹ்ரம். வஅம்மாத்துக்கும், உங்களுடைய மாமிமார் மஹ்ரம். மாமி, மாமி என்று சொல்றது யாரு தெரியுமா? அம்மாத் என்று சொல்றது அரபுல மாமட புஞ்சாதி மாமி, அந்த மாமி அல்ல. எங்கட தாய் மாமட புஞ்சாதி மாமி, அதுக்கு மாமி என்று சொல்றேன் உறவுல, அந்த மாமி அல்ல இது. என் வாப்பட சொந்த தாத்தா தங்கச்சி, அந்த மாமியத்தான் அல்ல இங்க சொல்ற. அதுவும் இப்படி வரலாம், உம்மா வழி சகோதரி, உம்மா வழி தாய், வாப்பா வழி சகோதரி, அவருக்கு வாப்பாக்கு வர அம்மா, அந்த சகோதர, அந்த சகோதரத்துவத்திலே எங்களுக்கு மாமி என்ற உறவு வரும். இருக்கு என்ன வாப்பட உம்மா வழி சகோதரி என்ன மாமி, என்ன வாப்பட வாப்பா வழி சகோதரி எனக்கு மாமி, என்ன மாமியிடம் என் வாப்படம் உம்மா பாப்பாம் ரெண்டு பேரும் உண்டு, உடம்பிறந்த சகோதரி என்ன மாமி.
ஆப்போசிட்டா அடுசைடாக. அல்லாஹ் தஆலா சொல்றான், வ அம்மாத்துக்கும் வ ஹானாத்துக்கும், அன்னோட சாட்சிமார், உம்மட தாத்தா அல்லது உம்மட தங்கச்சி. அரபுல தாத்தா தங்கச்சி பெரியம்மாக்கும் சாட்சிக்கும் ரெண்டு பேருக்கும் ஹாலாத் தான் சொல்றது. ஹாலத்துன் பன்மை, ஹாலாத் நாங்க தான் பெரியம்மா என்றோம், சாட்சி என்று சொல்கிறோம். ஆனா அதுல உடன்பிறந்த அந்த சகோதரி, அதுலயும் உடன்பிறந்த சகோதரி, பாப்பா வழி சகோதரி, உமா வழி சகோதரி, அதுல வரும். அவைகளுக்கு மஹரம் ஆவாங்க அவங்க. வபனாத்துல் அஹி, என் சகோதரன் மகள், என் உடன்பிறந்த சகோதரன் மகள், வாப்பாவளி சகோதரன் மகள், உம்மாவளி சகோதரன் மகள், எல்லாம் மஹரம். வபனாத்துல் உக்தி, என் சகோதரியுடைய மகள், உடன் பிறந்த சகோதரியின் மகள், வாப்பாவளி சகோதரியின் மகள், உம்மாவளி சகோதரியின் மகள், அந்த மஹரம் ஆகிறான். அண்ணா அதை சொல்லிட்டு இதெல்லாம் நிரந்தரமான மகரங்கள். வ உம்மஹாத்துக்கும் உல்லாத்தி அர்தஅனகும், வ உம்மஹாத்துக்கும் உல்லாத்தி அர்தஅனகும், உங்களுக்கு பாலூட்டிய சிவிலி தாய்மார்கள். ஒரு பிறந்தது என்ன இருக்கு, உம்மா, பெத்த உம்மா, இன்னொரு சைடு உம்மா ஒன்று இருக்குது, பால்குடி உறவு உம்மா. அது தனியான சட்டம். கண்ணியமான பெருமக்களே, அந்த வகையில வஉம்மஹாத்துக்கும் உல்லாத்தி அர்தஅனகும், உங்களுக்கு பாலூட்டிய சிவிலி தாய்மார்களோட மகரங்கள். அதே மாதிரிதான் வஅகவாத்துக்கும் மினர் ரதாஅதி, பால்குடி உறவினூடாக வந்த உங்களோட சகோதரி. அது என்ன, இவர் பிறந்தது இன்னாருடைய மகனாக, அந்த புள்ள பொம்பளை புள்ள பிறந்துகிறது இன்னாருடைய மகளாக. ரெண்டு பேரும் உண்மை வேற வேற. ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஒரு பொம்பளை கிட்ட சின்ன வயதுல பால்குடி உறவு ஏற்படுகிற சட்டத்தின் அடிப்படையில பால் குடிச்சுக்கிறான். பாலூட்டப்பட்டு வளர்க்கப்பட்டிருந்தால் ஆக குறைஞ்சது 5 முறை அது உடல்ல போஷாக் ஏற்படுத்துகின்ற மாதிரியாக அமையோனும், அந்த உடல்ல கலக்கிற மாதிரியான பருவமாக இருக்கணும். எல்லாம் தனி சட்டங்கள் இருக்கின்றன. அப்ப அந்த மாதிரி ஒரு பெண்ணிடத்துல இவரும் பால் குடிச்சுக்கிறார், அவரும் பால் குடிச்சுக்கிறார் என்றால் சிறுசில அந்த பால்குடி உறவு ஏற்படுகிற அளவுக்கு குடித்திருக்கிறாங்க என்றால், இவங்க ரெண்டு பேரும் ஒரு உம்மாவுக்கு பிறந்த புள்ள மாதிரி அர்த்தத்துக்கு வருவாங்க. மகரத்துல பெற்ற உறவால வருகிற உறவை பால்குடி உறவு ஏற்படுத்தும் என்னங்கிற சொல்லுங்க. ஆனால் அனந்தர சொத்தில் மாத்திரம்தான் பங்கில்லை என்றார்கள் காரூன்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆளுக்கு பிறந்த புள்ள எப்படி பெற்றதால உறவு ஏற்படுமோ அத மாதிரி பால்குடி உறவினூடாக அந்த உறவு ஏற்படும். அப்படி என்றால் மகரம் ஏற்படும் என்பதை சொல்றாங்க. ஆனால் அனந்தர சொத்தில் பங்கில்லை என்னங்கிற சொல்லலாம். அனந்தர சொத்தில் பங்கில்லை, நான் இன்னாருக்கு பால் குடித்திருக்கேன், எனக்கு மகரமா இருக்கிறாங்கன்னு அவட்ட பால் குடிச்சதுன்னா என் உண்மை இருக்காங்க, அவன் மௌத்தா பேத்திட்டு அவையோட சொத்துல எனக்கு பங்குதாங்கன்னு கேட்கலாது. அது தனிச்சட்டம். அது சுப்ஹானல்லாஹ். பாருங்க, அப்ப அந்த பால்குடி உறவினூடாக வந்த சட்டம் என்று வரும்போது அப்ப மகரமாகறாங்க. பால்குடி உறவினூடாக மகரமாகறாங்க. இப்ப பாருங்க, ஒருத்தருக்கு கிடைச்ச புள்ளகள் 5 பேர் இருக்கிறாங்க. 5 புள்ளையில ஒரு புள்ளதான் இந்த பொம்பளையிட்ட பால் குடிச்சு. நல்லா கவனிக்கணும். இன்னொரு பொம்பளைக்கு கிடைச்ச புள்ளகள்ல அவன் 2 புள்ள இருக்கும். அவரு புள்ள வந்து ஒரு பொம்பளை புள்ள இவட்ட பால் குடிச்சு சிரிச்சில்ல, அடுத்த ஒரு குடிச்சில்ல. இந்த பாலூட்டிய தாய்க்கு 4 பொம்பளை பிள்ளைக்குன்னு வச்சுக்கோங்க. சும்மா அவக்கும் பிள்ளைக்கு பாருங்க, இந்த 3 வலைப்பின்னல் ஏற்படுகிறது.
ஒன்று அந்த பாலூட்டிய அந்த பொம்பளை புள்ள கழிக்கிறாங்களே அவங்க பால் குடிச்ச இவருக்கு மகரம் ஆகுறாங்க. அதே மாதிரி இந்த ஆளுக்கு மகரம் ஆகுறாங்க. இந்த ஆளுக்கு மட்டும்தான் மகரம் ஆகுறாங்க. இந்த ஆள் மத்த ஓன் பிரதர்ஸ் மாதிரி இருக்கிற சகோதரன்மாரு அவங்க யாருக்கும் இங்க மகரம் வரையல. இவருக்கு மட்டும்தான் எனவே பால் குடிச்சாரு. அதே மாதிரி அந்த அடுத்த பொம்பளை புள்ள இவர்கிட்ட பால் குடிச்சுக்கிறதுனால அந்த பொம்பளை புள்ள இந்த பால் குடிச்ச இவருக்கு மகரமாக ரெண்டு பேரும் ஒரு பிறந்த புள்ள மாதிரி சில நேரம் பிறந்த புள்ள மாதிரி மகரத்துல. அதே அடுத்த பொம்பளை இன்னொரு பொம்பளை புள்ள இருந்திருக்கும். அந்த பொம்பளை புள்ள இவருக்கு மகரமாகாது. ஆனா இவ சகோதரி தான் அவரு இல்ல. பால் குடிச்சவங்க மட்டும்தான் சகோதரி மாறுவாங்க. பால் குடி உறவின் ஊடாக மகரமாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க கவனிங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சதான் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன வயசுதான் வித்தியாசம். ஆனா சாட்சா அவரு இந்த காலத்துல வயதானாலும் உள்ளகள் பெற்றெடுப்பாங்க. அந்த மாதிரியான அந்த சிச்சுவேஷன்ல ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பொம்பளை புள்ள இருந்த அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலதார மனம் செய்யறதுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்தார். அலி ரலியல்லாஹு கல்யாணம் பேசுறா யார சொல்லா ஹம்சாட உங்களோட சாட்சர மகளை தெரிகிற உங்களுக்கு கல்யாணம் முடிக்கல தானே அந்த புள்ளைய அப்படின்னு சொல்லி ஹம்சாட மகளை கல்யாணம் பேசினாங்க. சாச்சர மகளை முடிக்கலும். ஆனா எனக்கு இன்னொரு சைடால முடிக்கலான்னாங்க ரசூலுல்லாஹ். ஒரு சைடால முடிக்கலும் என்ன சாச்சர மகளை முடிக்கலும். சில பேர் ஏன்னா அழுத்தமா சொல்லனா இந்த மகரங்கள் சரியா தெரியாதனால இந்த சாச்சர புள்ளல தாத்த தங்க செண்டி வச்சுற பெரிய பட புள்ள பெரிய முட புள்ளல முடிக்கலுமா பெரிய முட புள்ள தாத்த மாதிரியே சாமி. மனுஷரு அவங்க இயற்கையாக அவங்க சமைச்சு கொண்டு ரத்தம் பண்ணி மாமட மகள் ஒரே ரத்தத்துக்குள்ள வந்த மாமட மகள் மைனிய முடிக்கலும் பெரியமுட மகள் என்று வந்தால் அதை முடிக்கலாம். ரத்தமே எங்க தாத்த வேண்டிய சொல்றாங்க. அதை மைனியனை கூட கொஞ்சம் தள்ளி பார்த்த மாதிரி அது தாத்தவனுக்குள்ள கிட்ட வாக்குற மாதிரி. அல்லாஹ் மஹ்ரம் என்று சொல்லாத அத்தனை பேரை முடிக்கலாம். யார முடிக்கப்படாது என்று சொல்ற ஆட்களை அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டான். அதான் இந்த லிஸ்ட் புதுசா கிரியேட் பண்ணல சமக்கலாம். அப்ப ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு சாச்சர மகள் எனக்கு முடிக்கலாம், ஆனாலும் எனக்கு இன்னொரு சைடால முடிக்கலாண்டாங்க. சுப்ஹானல்லாஹ் சொன்னாங்க. இந்த சுவைபான்னு சொல்ற அந்த பெண்ணிட்ட ரசூலுல்லாஹ் சின்ன வயதுல ஆமினா நாயகி கிட்ட பால் குடிச்சாங்க. சுவைபா என்ற பொம்பளையும் பால் ஊட்டினாங்க. அந்த சிவிலி தாய்மார்கள் பால் ஊட்டிய தாய்மார் ரெண்டு பேரு, ஒன்று சுவைபா, அடுத்தது அந்த ஹலிமத்து சாதியா ஹலிமா நாயகி. அந்த சுவைபா கிட்ட ரலியல்லாஹு அன்ஹா அந்த தாய் கிட்ட நான் சின்ன வயசுல பால் குடிச்சுக்கிறேன், ஹம்சாவும் பால் குடிச்சுக்கிறாரு. ஒரு சைடா சாச்சா, இன்னொரு சைடால அந்த ரெண்டு பேரும் ஒரு பொம்பளை கிட்ட பால் குடிச்சுக்கிறதுனால சில பால்குடி சகோதரர்கள். அப்ப பால்குடி சகோதரர்கள் சகோதரன் மகளை முடிக்கலாம் இந்த லிஸ்ட்ல படிக்க என்ன சாச்சவே. ஒரு சைடால ஹம்சா ரலியல்லாஹு மகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கச்சா மாறுற சாச்சர மகள் நடிப்பாரு. சாச்சர மகள் முடிக்கலாம் சாச்சர மகள் நடிப்பாடுல. இன்னொரு சைடால பால்குடி உறவு சகோதரன் மகள் என்று வரக்குள்ள சகோதரன் மகளை முடிக்கலாதே. சகோதரன் மகள் என்று வந்தால் இவருக்கு சாச்சா என்ற உறவு வந்துடும். பால்குடி உறவின் ஊடா பார்த்தா ரசூலுல்லாஹ் அந்த பிள்ளைக்கு சாச்சான்னு வந்துடும். பால்குடி உறவு சுப்ஹானல்லாஹ் எனக்கு ஏலாண்டாங்க முடிக்கலாண்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியாது. என்ன பாருங்க எப்படி விஷயம் பண்ணி பாருங்க. இதெல்லாம் நாங்க படிக்கணுமா இல்லையா? நீங்க எல்லாரும் பிசினஸ் பண்றது, வியாபாரம் பண்றது, தொழில் செய்யறது எல்லாம் செய்யுங்கோ. அல்லாஹ்ட மார்க்கத்தை படிக்கிறதுக்கு டைம் ஒதுக்கும் இன்ஷா அல்லாஹ். நீங்க இன்னைக்கு இந்த கிளாஸ்ல இருந்துட்டு போற நஷ்டமா?
சொல்லுங்க. உங்களோட நஷ்டம் இல்லை, உங்களோட பிசினஸ் நஷ்டம் இல்லை, மாஷா அல்லாஹ். நல்ல ப்ராஃபிட்டான வியாபாரம் இல்லை, உங்களுக்கு நன்மை கிடைக்கும், அல்லாஹ் அருள் கிடைக்கும், பள்ளியில் உள்ள அந்த ரஹமத் அல்லாஹ் ரஹமத் இறங்கும், மாஷா அல்லாஹ். லைஃபை தீர்மானிக்கும், பிரச்சனைகளுக்கு சொல்யூஷனாக அமையும். அண்ணா அல்லாஹ் தஆலா சொல்றான், பால்குடி உறவினூடாக வந்த சகோதரத்துவம், சகோதரி உங்களுக்கு மகரம். அண்ணாவுக்கு போட சொல்ல பாருங்க, வ உம்மஹாத்து நிசாஇக்கும், வ உம்மஹாத்து நிசாஇக்கும், உங்களோட வைஃப் மார்ட உம்மா மாமி. வ உம்மஹாத்து நிசாஇக்கும், உங்களோட மனைவிமார்ட, உங்களோட பெண்களுடைய உம்மமார், அவங்களோட வைஃப் மார்ட உம்மா மாமி எங்களுக்கு மகரம். அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா சொல்றான், வரபாயிபுக்கும் உல்லாத்தி ஃபீ ஹுஜூரிக்கும் மின் நிசாஇக்கும் உல்லாத்தி தகல்தும் பிஹின்ன. ஒரு சைடான எங்கட வைஃப்ட உம்மா எங்களுக்கு மகரம் மாறுதான், எங்கட வைஃபுக்கு எங்கட வாப்ப மகரம். சைடு எங்களுக்கு எங்கட வைஃப்ட உம்மா மகரம் மாதிரி, எங்கட வைஃபுக்கு எங்கட வாப்ப மகரம். அந்த சைட்டால அண்ணா அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா மகரத்தை சொல்ற, வரபாயிபுக்கும் உல்லாத்தி ஃபீ ஹுஜூரிக்கும் மின் நிசாஇக்கும் உல்லாத்தி தகல்தும் பிஹின்ன. ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா, ஒரு கல்யாணம் முடிக்கிறாரு, ஃபர்ஸ்ட் கல்யாணமாக இருக்கலாம், செகண்டாக இருக்கலாம், ஒரு விதவை ஒண்ணு முடிக்கிறார். அந்த விதவையை முடிக்க கொள்ள அந்த விதவை பெண்ணுக்கு ஏற்கனவே அவன் வாழ்ந்து ஒன்றோ டிவோர்ஸாக இருக்கலாம், தலாக்காக இருக்கலாம், இல்லாட்டி ஹஸ்பண்ட் மவுத்தாக இருக்கலாம், கணவன் மவுத்து, எப்படியோ ரெண்டுக்கும் பேர் விதவை. அவன் மறுவாழ்வுக்கு போக்குள்ள அவக்கு ஒரு பொம்பளை புள்ள இருக்கிறான். பாருங்க, அல்ல சட்டத்தை பாருங்க, அவக்கு ஒரு பொம்பளை புள்ள இருக்கிறான். அந்த பொம்பளை புள்ள இருக்க கொள்ள இவரு முடிக்கிறார். அந்த பொம்பளை முடிக்கிற பொம்பளைக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க, மத்த கணவனே கிடைச்சு. இந்த நேரத்துல அல்லாஹ் தஆலா சொல்றேன் பாருங்க, அந்த கல்யாணம் நடந்து அந்த பொம்பளைய முடிச்சு அந்த பொம்பளையோட இல்லற வாழ்வுல இணைஞ்சிட்டார் என்றால், இந்த தப்சீருடைய ஆயத்துக்கு நுழைஞ்சிட்டால் என்று அல்லாஹ் பயன்படுத்துறதுனால அவங்க ஒரு தனி அறையில தனியாக இருந்துட்டாலே போதும் என்ற கருத்தையும் உலமாக்கள் தப்சீர்ல விளங்கப்படுத்துறாங்க. இல்லாட்டி இல்லற வாழ்வுல ஈடுபாடணும். ஆனா இங்க அல்லாஹ் தஆலா பயன்படுத்துற சொற்பிரயோகம் தகல்தும் பிஹின்ன, அவங்களோட ஒன்றுக்கு நுழைஞ்சால். அப்ப கல்யாணத்தை முடிச்சு அதுக்கு பின்னால் ஒன்றாக வாழ்ற நிலைமை, அவங்க ஒன்று சேர்ந்தாங்கன்னு வச்சு உங்களை தெளிவாகவே. அப்படியானால் அந்த பொம்புலேட மகள் இருக்கிறாங்களே, இவருக்கு நிரந்தர மகரமாக மாறுறாங்க, நிரந்தர மகரமாக மாறுறான். அப்ப அந்த புள்ள ஒன்றவருக்கு வந்தவருக்கு சாச்சா என்ற உறவை எங்கட பரிபாசல செல்லுனா சாச்சான்னு செல்ற, இப்படித்தான் ரொம்ப சாச்சான்னு செல்ற. ஆனா அதே நேரத்துல இன்னொரு சப்ஜெக்ட் இருக்குது, நீங்க கேட்பீங்க, இந்த முடிக்கிற ஆளுக்கு ஆம்பளை பொடியமார் கொஞ்சம் பேர் இருந்திருந்தால், அந்த ஆம்பளை பிள்ளைகள் அவர் முடிச்ச அந்த பொம்பளை புள்ள இருக்கிறாவே அவங்களுக்கு இந்த ஆம்பளை பொடியமார் மகரமாக மாட்டாங்க. ஏன்னா இவனோட வாப்பா வேற, அவனோட வாப்பா வேற. அல்லாஹ் தஆலா சொல்றேன் பாருங்க, அந்த பெண்ணோட இல்லறத்துல இணைஞ்சால் இந்த புள்ள மகரம். இணையாட்டி அக்குது நடந்துட்டு ஒன்று சேரல்ல, அவன் யோசிக்கிறான், நானும் வயசாகிட்டேன், என புள்ளையும் கல்யாணம் முடிக்கிற வயசாகிட்ட, நான் கல்யாணம் முடிச்சு இந்த புள்ளைக்கு இன்னொரு வாழ்க்கையை தேடுறதுன்றதை விட நான் வாழ்ந்துட்டேன் தானே, பரவாயில்லை, இந்த அக்குதை கேன்சல் பண்ணி இன்னும் ஒன்று சேரல, அக்குது நடந்துட்டு மனசு மாறிட்டு இவரை மகளுக்கே முடிச்சு கொடுப்போமே அப்படி என்று முடிச்சு கொடுக்க யோசனை பண்ணினால், அல்ல அதை எப்படி பேசுறேன்னு பாருங்கண்ணா.
தெரியுமா? நாங்க நினைக்கிறேன் அறிவென்பது துளி, படைச்ச ரப்புடைய அறிவென்பது முழு உலகத்துள்ள கோடான 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 கோடி மனிதர்களுடைய அன்று தொட்டு இன்று வரைக்கும் என்றும் வரைக்கும் வருகிற மனிதன் உணர்வு எப்படி ஆகும் என்ற தெல்லம் விலகித்தான் அல்லாஹ் வசனம் பேசப்பட்டது. சுப்ஹானல்லாஹ். நாங்க பார்க்கிற பார்வை உண்டு, ஆனா ரப்புடைய விசாலமான அறிவை கொண்டு நான் பேச வேண்டியதை பேசுகிறேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்ல ஃபைலம் தகுனு தகல்தும் பிஹின்ன, அந்த பெண்ணோட நீங்க அக்குதான் நடந்தீங்குது, இவரை ஒன்று சேரல, உடனே அதை கேன்சல் பண்ணிட்டு அப்படி இவக்கே முடிச்சு கொடுக்கிறா இருந்தால் முடிச்சு கொடுக்கலாம். இல்ல உம்மாவை முடிச்சு வாழ்ந்ததுக்கு பின்னால அவே டிவோர்ஸ் பண்ணிட்டு மகளை முடிக்கலாம், நிரந்தர மகரமாக மாறுவாங்க. எப்படி சட்டம் பண்ணி பாருங்க. அண்ணா அதுக்கு பின்னால வஹலாயிலு அப்னாஇக்கும் அல்லதீன மின் அஸ்லாபிக்கும், அண்ணா ஆண்களுக்கு அல்லாஹ் சொல்ல வஹலாயிலு அப்னாஇக்கும் அல்லதீன மின் அஸ்லாபிக்கும், உங்களுக்கே கிடைச்ச உங்களோட புள்ளேட வைஃப் மாறு அன்னைகளுக்கு மருமகளாக வாழ வைக்கிறேன். எங்க மகன் பொஞ்சாதி அன்னைகளுக்கு மகரம் அல்ல அதை சொல்றான். எங்க மனைவிக்கு கணவன் வாப்பா மகரத்தை சொல்ற அல்லாஹ் தஆலா. இதெல்லாம் இப்போது சொல்லப்பட்டது எல்லாமே நிரந்தர மகரங்கள். அண்ணா கடைசியாக அல்லாஹ் தஆலா சொல்றான் வஅன் தஜ்மஉ பைனல் உக்தைனி இல்லா மா கத் ஸலஃப், கடந்து போன சட்டங்களை தவிர ஒரே ஏக காலத்துல தாத்தாவின் தங்கச்சியையும் ஒரே நேரத்துல ரெண்டு மனைவியாக வைக்கிறத அல்லாஹ் தடுக்கிறான். அப்ப அது தற்காலிகமான மகரம். தாத்தாவை முடிச்சுக்கிற டைம்ல மைனிய இவர் ரெண்டாம் கல்யாணம் முடிக்கணும் என்று யோசிக்கிறாரு. மைனியே ரெண்டாவது மனைவியாக எடுக்கலாம், ஹராம். அப்ப நிரந்தரமாக எடுக்கலவா? இல்ல, தற்காலிகமாக தடுக்கப்பட்டிருக்கிறா. ஏன்? திடீரென்று தாத்த மௌத்தாயிட்ட தங்கச்ச முடிக்கிறார். ஹலால். தாத்த இருக்கும் வரைக்கும் மனைவியாக தங்கச்ச முடிக்கல. அதான் அல்லாஹ் சொல்றான் வஅன் தஜ்மஉ பைனல் உக்தைன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த ஆயத்து இறங்கின உடனே ஒரு சஹாபி இஸ்லாத்துக்கு வாராரு. அவர் இஸ்லாத்துக்கு வந்த டைம்ல அவர் தாத்தாவின் தங்கச்சியை ரெண்டு மனைவியாக ரெண்டு வைஃபாக வச்சு கொண்டிருந்தாரு ஜாஹிலியா காலத்துல. இந்த ஆயத்து இறங்குறதுக்கு முன்னால யார முந்தி முடிச்சு யார பிந்தி முடிச்சு ஒன்னும் தகவல் தெரியாது. ரசூலுல்லாஹ் விசாரிக்கவும் இல்ல. அப்ப அவர் என்ன யார சொல்ல தாத்தாவின் தங்கச்சியை ரெண்டு மனைவியாக வைக்க இயலாது என்றால், நான் ரெண்டு மனைவியா வச்சுட்டீங்க, இப்ப என்ன செய்யறது சொல்ல, விரும்பின உத்தரன் நீங்க தலாக் சொல்ல சொன்ன. அவருக்கு தான் சான்ஸ் கொடுத்த விரும்பின உத்தரன். என்ன அவருக்கு சட்டம் தெரியாத காலத்துல கல்யாணம் முடிச்சுறாங்க. இஸ்லாத்துல இருந்து கொண்டு இந்த ஆயத்தை இறங்கினதுக்கு பின்னால இப்போ திருவாளர் அவர் தாத்தாவின் தங்கச்சி ரெண்டு பேரையும் நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன், என்ன செய்யறதுன்னு கேட்டால், உங்களுக்கு விரும்பினால முடிச்சுக்கோங்க, விரும்பினால உடுங்க நிகழ்ச்சிமா இல்ல. ஃபர்ஸ்டுக்கு முடிச்சதுதான் லீகல், சட்ட ரீதியானது அதுதான். ரெண்டாவது முடிச்சது இல்லீகல், சட்டத்துக்கு மாற்றமானது. கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில முதலாவது முடிச்சது ஹலால், இரண்டாவது முடிச்சது ஹராமான ஒப்பந்தம். அவையத்தான் ரிஜெக்ட் ஆகும். அவருக்கு விரும்பின உத்தர விடுங்கன்னு சொல்ல இயலாது. கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ் தஆலா சொல்றான் தஜ்மஉ பைனல் உக்தைனி இல்லா மா கத் ஸலஃப். முந்தி போன போய்த்திட்டு இப்ப இயலாது. இந்த ஆயத்துல ஏக காலத்துல ரெண்டு சகோதரிமார் மனைவியா வைக்கப்படாது என்றுதான் பேசப்பட்டிருக்குது. அண்ணா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க விளக்கமாக, இந்த ஆயத்துக்கு விளக்கமா அல்லாஹ்வோட வகையா அடிப்படையாக கொண்டு சொல்றாங்க, ஒரே ஏக காலத்துல ஒரு பெண்ணையும் அந்த பெண்ணுடைய சொந்த சாட்சியையும் ரெண்டு மனைவியாக வைக்க இயலாது. சொந்த சாட்சி உம்மட தங்கச்சி, உம்மட தாத்தா. அதே மாதிரி ஒரு பெண்ணையும் அந்த பெண்ணுடைய சொந்த மாமி, வாப்பட தாத்தா வாப்பட தங்கச்சி, அவே மனைவியாக வச்சுக்கிற
இவே மனைவியாக ரெண்டையும் மனைவியா வைக்கிறான். அப்ப அது தற்காலிகமான மகரமாக மாறுறான். இதை சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்றான், இதற்கு முன்னால தெரியாத்தனமாக நடந்து எல்லாம் போனது. இன்னல்லாஹ கான கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ் நிச்சயமாக மன்னிக்க கூடியவனாகவும் கருணையுள்ளவனாகவும் இருக்கிறார் என்று அல்லாஹு தஆலா சொல்றார். இந்த ஆயத்தின் அடிப்படையில் அஜ்னபியத் மஹ்ரமியத் எவ்வளவு தூரத்துக்கு பேண வேண்டும், எவ்வளவு தூரத்துக்கு பேணப்படுகிறது. இன்னைக்கு சர்வ சாதாரணமாக மகுரம் பேணப்படாததால் ஏற்படுகிற விளைவு ஆபத்தானதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. எனவே கூட்டு குடும்பமாக வாழுகிற இடத்திலையும் அஜ்னபியத் மஹ்ரமியத் பேணணும். நாங்கள் மஹ்ரம் இல்லாத ஆண்களோட நாங்க தனியே இருக்கிறதுக்கோ பயணம் போறதுக்கோ விடக்கூடாது. நாங்க கட்டாயமாக நாங்க நம்பிக்கையானவங்க, என் மனசு துப்புரவு, எனக்கு தைரியம் இருக்கிறது, நான் தவறி போக மாட்டேன். எவ்வளவு ஈமான்தாரியாக இருந்தாலும் தவறுவானா இல்லையான்றதை விட அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றம் செய்வதனால் அவன் பாவியாகிறான்றதை நாங்க விளம்பணும். கண்ணியமான சகோதரர்களே, நாங்க தவறுவோமா இல்லையான்றதல்ல பிரச்சனை. எனவே இதை வச்சு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இதன் தொடரை அடுத்த வாரம் நாங்கள் பார்ப்போம். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கு மறுபடிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.